ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து டிஆர்சி கார்டு, டேக்கோ கார்டு, டேக்ஸ் கார்டு இப்படி எல்லா கார்டுமே வந்து உள்ளே வந்துட்டதுனால அடுத்ததாக லைசன்ஸ் கன்வெர்ட்டர் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பு மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுக்கணும். ரெண்டாவது ஸ்டெப்பு நம்மளோட இந்தியன் லைசன்ஸை வந்து இதாக மாற்றணும். எதனா ஹங்கேரியன் லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி மாற்றணும். இந்த ரெண்டு ஒர்க்கும் இம்பார்ட்டண்ட். அதில் வந்து ஃபஸ்ட்டு மெடிக்கல் எடுக்கிறதுக்காக நான் இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேன். ஓகேங்களா? அடுத்தடுத்து ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஒரு வீடியோவை போடுறேன். அதுக்கான ஃபஸ்ட்டு கிளிப்பிங் தான் இது. புத்தபஸ்ட் நுகாட்டி ஸ்டேஷனில் வந்து நிறைய இடத்துக்கு பர்ச்சேசிங் பண்ணலாம் போயிருக்கோம். பெரிய மெயின் ரயில்வேல வந்திருக்கோம். இது வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து புத்தபஸ்ட் அதே நுகாட்டி ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் மெட்ரோ ஸ்டேஷனில் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம லைசன்ஸ் ஒர்க் சம்மந்தமாக அக்கமடேஷன் பேப்பர் ஒர்க்குக்காக ஃபஸ்ட்டும், ரெண்டாவது மெடிக்கல் போடுறதுக்காகவும் போகிறோம். டாக்ஸி தான் போல்ட்டில் சர்ச் பண்ணேன், அது கம்ஃபர்டபுளாக இல்லை, டூ எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேயே விசாரிச்சுட்டு எப்படி போகிறதுன்னு கேட்டுட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக போயிட்டுருக்கேன். ஓகேங்களா? நுகாட்டி ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஸ்டேஷனில் சப்வேக்குள்ளே வந்தோம்னா கீழே வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வரலாம். மெட்ரோ வந்தாச்சு. புத்தபஸ்ட் நுகாட்டிலேருந்து இப்போ நம்ம வந்து கெலன் ஃபோல்ட் டிக்கெட் எடுத்துருக்கோம். கெலன் ஃபோல்ட் போகிறதுக்கு மெட்ரோ ஸ்டேஷனில் போகிறோம். ஓகே, நுகாட்டி ஸ்டேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெயின் வந்துருப்பீங்க. அது வந்து M3 நுகாட்டி ஸ்டேஷன்லேருந்து கெல்வின்ற ஒரு இடத்துக்கு வரதுக்கு. இப்போ நம்ம ஏறிக்கிறது ரெண்டாவது ட்ரெயின் M4 கெல்வின் டு கெலன் ஃபோல்டு. ஏன்னா கெலன் ஃபோல்டு ஏரியாவில் தான் மெடிக்கல் போடுற இடமும் டிஆர்சி அக்கமடேஷன் பேப்பர் ஒர்க்கில் உள்ள கரெக்ஷன்ஸ் பண்ணுற இடமும் இருக்குது. இங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம ஊர் மெட்ரோ ஸ்டேஷனிலோ எந்த ஸ்டேஷனோ நம்ம ஊர் ஃபுட்டு கிடைக்கும். இங்கே வந்து வெரைட்டி ஆஃப் பப்ஸ் அண்ட் ப்ரெட்டு தான். ஓகேங்களா? இப்போ மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டோம். நம்ம கெலன் ஃபோல்டில் மெட்ரோ ஸ்டேஷன்லேயே ஏதாவது சாப்பிட்லாம், பசிக்குது அப்படின்னா பாருங்கள், ஆஸ் யூஷுவல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பப்ஸ் தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று வயிற்று நம்பிக்கணுமே, ஒரு பப்ஸை வாங்கிட்டு ஒரு வாட்டரோ இல்லை ஒரு எனர்ஜி ட்ரிங்கோ ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம், தொடரலாம். ஓகேங்களா? இங்கே வந்து பப்ஸில் வந்து நம்ம ஊரில் எக் பப்ஸ் போல் இங்கே பார்த்தீங்கன்னா போர்க்கும் இருக்கும், சிக்கனும் இருக்கும், வெஜ்ஜும் இருக்கும், சாண்ட்விச் போல். நம்ம விருப்பப்பட்டு எதை வேணாலும் சூஸ் பண்ணி வாங்கலாம். கெலன் ஃபோல்டு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு இப்போ நம்ம அங்கே ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அங்கேருந்து 3 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அக்கமடேஷன் ஒர்க் நடக்கிற இடம், பேப்பர் கரெக்ஷன் ஒர்க்கு. ஃபஸ்ட்டு அங்கே அன்றைக்கி ஈஸ்டர் அன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறேன். ஓப்பனாக இருக்கான்னு பார்த்துட்டு, ஓப்பனாக இருந்ததுன்னா ஒர்க்கை முடிச்சுட்டு நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திரும்பி வந்து கெலன் ஃபோர்ட் ஸ்டேஷன்லேயே இறங்கிடணும் அப்படின்னு டாக்ஸியில் டிரைவர்கிட்ட பேசிட்டு வில் கோ. போல்ட் டாக்ஸி. இங்கே உள்ள மீட்டர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் டாக்ஸி யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி ஈஸ்டர் டே லீவாக இருக்கும் எல்லா இடமுன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு தடவை வந்து பார்த்து வச்சுக்கிட்டா தான் மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது டக்குன்னு வந்து வேலையை முடிச்சுட்டு ரிட்டன் போகலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி ட்ரையலுக்காக வர்றோம். ஓகேவா? ஈஸ்டர் அன்னைக்கு மண்டே வந்து நம்ம லைசன்ஸு போடுறதுக்கான இடங்கள், அதாவது டிரான்ஸ்லேட் ஆஃபீஸு, மெடிக்கல் போடுறது, அக்கமடேஷன் பேப்பரில் பேக் சைடு வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் உள்ளது, இது எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணுறது, ப்ரிப்ரேஷன் ஒர்க்குக்காக வந்திருந்தோம். ஈஸ்டர் அன்னைக்கு வந்திருந்தனால எல்லா ஆஃபீஸுமே லீவு. ஸோ முதல் நாளே எதுக்கு வந்திருந்தோம்னா நம்மளுக்கு டியூட்டி போட்டாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக மத்தியானம் 1 மணி ஷிஃப்ட்டு. நான் வந்து இந்த லைசன்ஸ் ஒர்க்கெல்லாம் ஆஃபீஸில் காட்டிக்க முடியாது. ஸோ நான் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் வந்து வேகமாக காலைல 6 மணிக்கெலாம் கிளம்பி வந்து புத்தபஸ்ட் டவுனில் இந்த ஆஃபீஸுங்களில் பண்ணிவிட்டு ரிட்டன் பேக் நான் 1 மணிக்குள்ளே டியூட்டி போயிடணும். அதுக்காக ஈஸ்டர் லீவ் அன்றைக்கி என்ன பண்ணோன்னா எந்தெந்த பிளேசஸ்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு போயிட்டோம். இப்போ அதுக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலைல 8 மணிக்கு ஆஃபீஸ்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேட் ஆஃபீஸில் போய்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அக்கமடேஷன் பேப்பருக்கு போகலாம். எவ்வளோ நேரம் முடியுமோ அந்த வேலையை முடிச்சுட்டு 1 மணிக்குள்ளே டியூட்டிக்கு போயிடலாம் ரிட்டன் பேக் அப்படின்ற பிளானோட வந்திருக்கோம் இன்றைக்கி. இப்போ வந்து டிரான்ஸ்லேட் ஆஃபீஸுக்கு நுகாட்டி ஸ்டேஷன்லேருந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? நேற்று ஈஸ்டர் அன்னைக்கு வந்து பார்த்தோம்ல, டிரான்ஸ்லேட் ஆஃபீஸ்லாம் பார்த்துட்டு போயிருந்தோம். அதனால் காலையில் நுகாட்டி வந்தோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ எங்கே போகிறோன்னா டிரான்ஸ்லேட் ஒர்க்குக்கு பேமெண்ட் பண்ணியாச்சு. 18,000 400 நம்ம இந்தியன் லைசன்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஹங்கேரியன் ஸ்லாங்கில் வந்து மொழியில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். பண்ணால் தான் வந்து லைசன்ஸ் கன்வெர்ட்டுக்கு கொடுக்க முடியும். ஸோ டிரான்ஸ்லேட் ஒர்க்கை முடிச்சுட்டு அங்கேருந்து போல்ட் டாக்ஸி புக் பண்ணிட்டு இப்போ அங்கேருந்து வேகமாக வந்து நம்மளோட அக்கமடேஷன் பேப்பர் பின்னாடி டிஜிட்டல் சிக்னேச்சர் இல்லை, அதை எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். எதுக்கு டாக்ஸினா நம்மளுக்கு டைம் கிடையாது. மத்தியானம் 1 மணிக்குள்ளே நான் டியூட்டிக்கு போய் ஆகணும். ஸோ இங்கேருந்து எல்லாத்துக்கும் ட்ரெயின் வசதி இருந்தாலும் என்னால் அதை செய்ய முடியல.
அதனால் வேகமாக டாக்ஸியில் போயிட்டுருக்கேன். போல்ட் டாக்ஸி நம்ம ஊரில் மாதிரி தான் ஊபர் ஓலா இருக்குல்ல இந்தியாவில், சேம் டைப் ஆஃப் டாக்ஸி அப்ளிகேஷன் இருக்குது. அதில் புக் பண்ணால் ஃபோரினில் பே பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நம்ம 2வது பிளேஸில் வந்து அக்கமடேஷன் பேப்பரில் பின்னாடி இருக்க டிஜிட்டல் சைன் இல்லாததை அதையும் வாங்கிட்டு மறுபடியும் ஒரு டாக்ஸி புக் பண்ணி நெக்ஸ்ட்டு மெடிக்கல் போகிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். மெடிக்கல் செக்கப் எடுக்கலான்னு வந்தால் ஒரே க்ரௌடு ஹாஸ்பிட்டல் க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்கேன். அந்த மெடிக்கல் செக்கப் எடுத்தால் தான் லைசன்ஸ் அத்தாரிட்டியில் மெடிக்கல் செக்கப்பு ரிப்போர்ட்டு அக்கமடேஷன் பேப்பரில் பின்னாடி வந்து டிஜிட்டல் சைனேச்சர் உள்ளது மாதிரி பேப்பரு, அப்புறம் நம்ம இந்தியன் டிரைவிங் லைசன்ஸோட ட்ரான்ஸ்லேட் ஹங்கேரியன் ட்ரான்ஸ்லேட்டு, இதெல்லாமே வந்து நம்மளோட டிஆர்சி காப்பி, பாஸ்போர்ட்டு, இந்தியன் லைசன்ஸ் ஒரிஜினலு, ஐடிபி எல்லாத்தையும் சேர்த்து தான் கொடுக்கணும். ஸோ மெடிக்கல் செக்கப்புக்காக வந்திருக்கேன். குழந்தைங்க ரோட்டை கிராஸ் பண்ணுறாங்க, எல்லாம் ஸ்கூல் போகிற குழந்தைங்க. இந்த வீடியோ வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் ஒர்க்குக்கு கொடுத்துருந்தோம். கொடுத்துட்டு 3 நாள் கழித்து வந்து பிக்கப் பண்ணி சொன்னாங்க. 3 நாள் கழித்து வந்து பிக்கப் பண்ணுற இடத்துல எடுக்கிறேன். வாங்கியாச்சு. ஒரு பக்க பேஜ் தான். நம்ம இந்தியன் லைசன்ஸை ஹங்கேரி லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்டாங்க லைசன்ஸ் ஒர்க்குக்காக. லைசன்ஸ் ஹங்கேரி லைசன்ஸ் எபிசோடில் இதான் ஃபைனல் வீடியோ. இந்த வீடியோ எடுக்கிற டேட்டு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2025. பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் மெடிக்கல் எடுத்துட்டோம். பின்னாடி வந்து QR கோடு பேப்பர், அக்கமடேஷன் பேப்பரு, டிஆர்சி, டேக்ஸ் கார்டு எல்லா ரெக்கார்டையும் கொண்டாந்து இங்கே பார்க்குறீங்களா, இதுதான் ஹங்கேரியன் லைசன்ஸ் வாங்குறதுக்கான ட்ரான்ஸ்லேட் ஆஃபீஸ், அந்த டாக்குமெண்டேஷன் ஆஃபீஸு. நானும் நம்ம சிதம்பரம் சிங்கம், ராஜேஷ் ராம் 2 பேரும் முதற்கட்டமாக லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணி எடுத்தாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகேங்களா, நீங்கள் தான் சொல்கிறீங்களா? எல்லோரும் சீக்கிரம் லைசன்ஸ் எடுக்கிறவங்களாம் லைசன்ஸ் எடுத்துருங்க, அவ்வளோதான் என்னோட இது. ஓகே, கிட்டத்தட்ட 1 மாதம் அழைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம லைசன்ஸ் ஆஃபீஸுக்கு லைசன்ஸை வாங்க போயிட்டுருக்கோம். கடைசியாக வீடியோவில் நான் என்னோட கொலிக்கு ஒருத்தர் ராஜேஷ்ன்றவரோட பேசியிருப்பேன், சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை முடிஞ்சுதுன்னு. அன்றைய தேதியிலேருந்து 3 நாள் கழித்து எனக்கு மெசேஜ் வந்துருச்சு, வந்து லைசன்ஸை ரிசப்ஷனில் கலெக்ட் பண்ணிக்கோங்க, பாஸ்போர்ட்டு டிஆர்சியை காமிச்சிட்டு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக லைசன்ஸ் ஒர்க்குக்காக கடைசியாக வந்து டாக்ஸி எடுத்துக்கிட்டு லைசன்ஸ் ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைசன்ஸை வாங்கிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். எப்படி எடுக்கிறது என்னென்ன அந்த விவரத்தை தனி வீடியோவை போடுறேன். இது என்னோடய லைஃப் டைம் மெமரியாக இருக்கிறதுக்காக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை இதில் வந்து வீடியோவை எல்லாத்தையும் போட்டிருக்கேன். கண்டென்ட்டாக வந்து டாக்குமெண்ட்டாக என்னென்ன வாங்கணுன்றதை அடுத்த பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கனவு நிறைவேறியது. இன்றைக்கி தான் வாங்கினேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. நம்ம லைசன்ஸ் ஆஃபீஸ் வந்து இருக்கிற ஜங்ஷன் இது தான். நல்லா பார்த்துங்க, இந்த கண்ணாடி பில்டிங் இருக்கும் இங்கே, இதுதான் ஜங்ஷனு. இந்த ஜங்ஷன் இது. அந்த ஜங்ஷனில் மேலே பேர் தெரியுது பாருங்கள், கொஸ்பாட்டி ஒமானியாகி அப்படின்ற மாதிரி ஹங்கேரியன் லாங்குவேஜில் லைசன்ஸ் ஆஃபீஸ் பேர் இருக்கா. இந்த கார்னர் ஆஃபீஸ், இந்த 4 ரோடு ஜங்ஷனில் இந்த கார்னர் ஆஃபீஸு. அங்கே பார்த்தீங்கன்னா ஹங்கேரி கொடியும் இருக்கும், ஷெங்கன் 29க்கு அந்த ஸ்டார் போட்டு அந்த கொடியும் இருக்கும். இது வந்து லைசன்ஸுக்கு மட்டும் உள்ள ஆஃபீஸ் இல்லை, ஒரு டாக்குமெண்டேஷன் ஆஃபீஸ். எல்லா விதமான டாக்குமெண்ட், அஃபீஷியல் டாக்குமெண்ட்ஸும் ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆத்தரைஸ்டு ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ், பஞ்சாயத்து ஆஃபீஸ் போலன்னு வச்சுங்களேன், பிஓ ஆஃபீஸ்னு கூட சொல்லலாம். அது மாதிரி லைசன்ஸையும் இங்கே பண்ணுறாங்க. இங்கே தான் வாங்கணும் லைசன்ஸை. காலையில் 8 மணிக்கு நான் வர்றது எப்போதுமே ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டாக வந்தால் இங்கே நிற்கணும். காலையில் 8 மணிக்கு. இப்போ நான் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 பேர்கிட்ட நின்னாங்க, அப்படியே லைன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கண்ணாடி கேட் இருக்குது பார்த்தீங்களா, அது திறந்தோன்னே உள்ளே போனோடனே ரிசப்ஷனில் லேடிஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க டோக்கன் எடுத்துறவங்களும் இருப்பாங்க, ரிசப்ஷனில் இன்னொரு லேடியும் இருப்பாங்க. என்ன வேலைக்காக போயிருக்கோன்னு சொன்னோம்னா அந்த கவுண்டருக்கு தகுந்த மாதிரி நம்பர் போட்டு அவங்களே பிரிண்ட் அவுட் எடுத்து தருவாங்க. நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கணும், என்ன வேலைக்காக வந்திருக்கோம் அப்படின்றத சொன்னோம்னா அவங்களே டிக்கெட் போட்டு தருவாங்க. அந்த டோக்கன் நம்மளுக்கு டிஸ்பிளே உள்ளே போனோன்னா பேங்கில் வருது போல் டிஸ்பிளேயில் நம்ம டோக்கன் நம்பர் வரும்போது அந்த கவுண்டருக்கு போக வேண்டியதான். குழப்பமே பட தேவையில்லை. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு லிங்கை வச்சு நீங்கள் டாக்ஸி பிடிச்சோ எங்கேருந்து வரீங்களோ மொத்தத்தில் இடம் இது தான். இந்த 4 ரோடு ஜங்ஷன் மாதிரி இருக்கா, ஒரு தெரு மாதிரி இருக்கும். அந்த பக்கம் மெயின் ரோடு. 4 ரோடு ஜங்ஷனுக்கு வந்தீங்கன்னா கார்னரில் ஆஃபீஸ். 8 மணிக்கு முன்னாடி திறக்க மாட்டாங்க, 8 மணிக்கு தான் திறப்பாங்க. ஓகேங்களா. உள்ளே அந்த கேட்டு உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்காக தான் கியூ நிற்கணும் 8 மணிக்கு ஓப்பன் பண்ணும்போது. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் குழப்பமே வேண்டாம், அவங்களே என்ன வேலைக்குன்னு கேட்டு அதுக்கு வந்து டோக்கன் எடுத்து கொடுத்துருவாங்க. நான் ஃபஸ்ட்டு லைசன்ஸுக்கு வரும்போது லைசன்ஸ் அப்ளை பண்ண வந்திருக்கேன் அப்படின்றதுக்கு போது அதுக்கு தகுந்த மாதிரி டோக்கன் எடுத்து கொடுத்தாங்க. இன்றைக்கி போய் பிக்கப் பண்ண வரும்போது பிக்கப் பண்ண வந்திருக்கேன்னும் போது அதுக்கு தகுந்த மாதிரி டோக்கன் கொடுத்தாங்க. அந்த கவுண்டரில் போய் நம்ம வச்சுருக்க டாக்குமெண்ட்டை காமிச்சோன்னே செக் பண்ணிவிட்டு என் பாஸ்போர்ட்டையும் டிஆர்சியும் பார்த்துட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அந்த ஆஃபீஸோட ஃபோட்டோஸ் வீடியோவில் தெளிவாக இருக்குது, பார்த்துங்க மறுபடியும் வர்றவங்க. அந்த கண்ணாடி இதுக்குள்ளே உள்ளே போகணும்.